இந்த வீடியோவில் +1 அக்கௌண்டன்சியில் ஜேர்னல் என்ட்ரியில் இல்லஸ்ட்ரேஷன் 6 ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லஸ்ட்ரேஷன். இது அடிக்கடி கேட்குற கேள்வி. பாருங்கள், ஜெயசீலி இஸ் எ சோல் ப்ரொப்ரைட்டர் ஹேவிங் எ ப்ரொவிஷன் ஸ்டோர். Following are the transactions during the month of January 2018. Journalize them. இந்த ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு January 1 commenced business with cash rupees 80,000. பிஸ்னஸ் வந்து கமென்ஸ் பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. 80,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு அவர் ஜெயசீலி. அப்போ இந்த டிரான்சாக்ஷனில் இது ஒரு டிரான்சாக்ஷனு. அப்போ அவர் இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த டிரான்சாக்ஷனில் என்ன 2 அக்கௌண்ட்டை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த டிரான்சாக்ஷனில் 2 அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்டுனா ஜெயசீலின்னு ஒரு அக்கௌண்ட்டு, கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு. ஜெயசீலி வந்து ஒரு ஓனராக இருக்கிறதுனால, ப்ரொப்ரைட்டராக இருக்கிறதுனால ஜெயசீலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லணும். அதை இன்னொரு அக்கௌண்ட்டு கேஷ் அக்கௌண்ட். இந்த 2 அக்கௌண்ட்டில் ஜெயசீலி வந்து என்ன 2 அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்டுன்னு பார்க்கணும். ரெண்டுமே ஜெயசீலி வந்து பெர்சனல் அக்கௌண்ட்டு, கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டு. இப்போ அக்கௌண்டிங் ரூலை யூஸ் பண்ணணும். பெர்சனல் அக்கௌண்ட்டுக்கு என்ன ரூல்னா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்கே ஜெயசீலி தான் பெர்சனல். ஜெயசீலி பெர்சனலில் ரிசீவராக கிவரான்னு பாருங்கள். இந்த பிஸ்னஸ்க்கு அவர் தான் பணம் கொடுக்குறாரு, அவர் கிவரு, அதனால் அவர் கிரெடிட் பண்ணணும். அப்போ டெபிட் என்ன வரும், இன்னொரு அக்கௌண்ட் கேஷ் தானே இருக்குது, கேஷு டெபிட் பண்ண வேண்டியதான். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஜெயசீலி 80,000 போட்டுறணும். நரேஷன் பாருங்கள். இதுக்கு ஃபார்மெட் இருக்குது, சொல்யூஷன் கொடுத்துருங்க. இந்த புக்ஸ் ஆஃப் ஜெயசீலின்னு போட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ். ஃபார்மெட் வந்து டேட்டு, பர்டிகுலர்ஸு, லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட்டு, கிரெடிட். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஜெயசீலிஸ் கேபிட்டல் 80,000 டெபிட்டு, 80,000 கிரெடிட்டு. நரேஷனில் ஜெயசீலி கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். இப்போ ஜெயசீலி பெர்சனல் அக்கௌண்ட்னால அவர் இந்த பிஸ்னஸ்க்கு அவர் கிவர்ன்றதுனால இன்வெஸ்ட் பண்ணுற கிவர்ன்ற கான்செப்ட் படி ஜெயசீலிஸ் பெர்சனல் அக்கௌண்ட்டு, கிவர்ன்ற கான்செப்டை அவர் கிரெடிட் பண்ணுறோம். கேஷ் அக்கௌண்ட் தான் டெபிட் ஆகும். ஏன் கேஷ் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் கரெக்டாக நம்ம பார்க்குறோம். கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டு. ரியல் அக்கௌண்ட்டுக்கு என்ன ரூல், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கம்ஸ் இன் டெபிட் பண்ணணும், கோஸ் அவுட்டை கிரெடிட் பண்ணணும். இப்போ ஜெயசீலி கேபிட்டல் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா பிஸ்னஸ்க்கு கேஷ் வருது. நம்ம பார்க்குறது பிஸ்னஸுக்கு தான் பார்க்கணும். அதனால் பிஸ்னஸ்க்கு கிவர் யார், ஜெயசீலி. இந்த பிஸ்னஸ்க்கு கேஷ் வருதா போகுதா, வருது, கம்ஸ் இன். அதனால் கம்ஸின் கேஷ் ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்தல டெபிட் வாட் கம்ஸின். கேஷ் உள்ளே வர்றதுனால கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் வாட் கம்ஸின் ரூல் படி கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம். இப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஜெயசீலிஸ் கேபிட்டல். 2வது என்ன என்ட்ரினா, டெபாசிட்டட் இன்ட்டு 2வது டேட்டு பாருங்கள், January 2 அன்னைக்கு டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க். இதில் 2 அக்கௌண்ட் இருக்குது. கேஷ் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட்டு, பேங்க்னு ஒரு அக்கௌண்ட்டு. கேஷ் அக்கௌண்ட்டு வந்து ரியல் அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட் வந்து பெர்சனல் அக்கௌண்ட்டு. பெர்சனல் அக்கௌண்ட் ரூல், பெர்சனல் அக்கௌண்ட்டுக்கு என்ன ரூல், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இது வந்து நம்ம கேஷை பேங்க்கில் டெபாசிட் பண்ணோம்னா பேங்க் வந்து பெர்சனல் அக்கௌண்ட் கிவராக ரிசீவரான்னு பார்க்கணும். கேஷ் நம்மகிட்ட போய் பேங்க்குக்கு போகுது, பேங்க்கு தான் ரிசீவர். பெர்சனல் அக்கௌண்ட் ரூல் ரிசீவரை டெபிட் பண்ணணும்ல. இப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டாட்டு கேஷ்ன்னு போட்டுடலாம். கேஷ் கிரெடிட் ஆகிறது கரெக்டான நம்ம அந்த ரூல் படி பார்க்கணும். கேஷ் வந்து என்ன அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ கேஷ் வந்து நம்மளோட கோஸ் அவுட், வெளியே போகிறதுனால கிரெடிட் பண்ணணும். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 40,000 போட்டுறணும். நரேஷனில் டெபாசிட்டட் கேஷ் இன்ட்டு பேங்க். புரியுதான்பாங்க. பேங்க்கு பெர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். இந்த கேஷ் நம்ம டெபாசிட் பண்ணால் இதை ரிசீவ் பண்ணுறது நம்ம பேங்க் தான். அதனால் ரிசீவர் கான்செப்ட் படி பேங்க் டெபிட் பண்ணுங்கள். அது பேங்க் வந்து பெர்சனல் அக்கௌண்ட்டு. கேஷ் நம்மளோட போகிறதுனால கிரெடிட் பண்ணுறோம். கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டு. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நம்மளோட கேஷ் போகுது, அதனால் கிரெடிட் பண்ணுறோம். பெர்சனல் அக்கௌண்ட்டுக்கு தனி ரூல் தனியாக அப்ளை ஆகுது, கேஷ் அக்கௌண்ட்டுக்கு தனி ரூல் அப்ளை ஆகுது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், January 3 அன்னைக்கு என்னென்னா, பர்ச்சேஸ்டு குட்ஸ் பை பேயிங் கேஷ் rupees 5,000. குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இது கேஷ் பர்ச்சேஸ். இதில் 2 அக்கௌண்ட் இருக்குது, பர்ச்சேஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு. பர்ச்சேஸ் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸு, நாமினல் அக்கௌண்ட்டு. எக்ஸ்பென்ஸ் நாமினல் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். எக்ஸ்பென்சஸையும் லாஸஸும் டெபிட் பண்ணணும், இன்கமிங் கெயினும் கிரெடிட் பண்ணணும். பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ்னால் டெபிட் பண்ணணும்,
அடுத்து இன்னொரு அக்கௌண்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டு. கேஷ் வந்து கேஷை பொறுத்தவரை உள்ளே வரதா வெளியே போதான்னு பாருங்கள். கேஷ் ரியல் அக்கௌண்ட்டு நம்மளோட வெளியே கேஷ் பர்ச்சேஸ் பண்ணால் கேஷ் வெளியே போகும். கேஷ் ரியல் அக்கௌண்ட்டு டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் வெளியே போகுது, அதனால் கிரெடிட் பண்ணணும். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டாட்டு கேஷ்னு போட்டுருங்க. 5,000 நரேஷனில் குட்ஸ் பர்ச்சேஸ்டு பை கேஷ். திரும்ப பாருங்கள், பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ்னால நாமினல் ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற கான்செப்ட் பர்ச்சேஸை டெபிட் பண்ணிட்டோம். கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட் ரூலு. கமிஷன்னா கோஸ் அவுட்டான்னு பாருங்கள். கமிஷன்னா டெபிட் பண்ணுங்கள், கோஸ் அவுட்னா பர்ச்சேஸ் பண்ணால் கேஷ் பர்ச்சேஸ் பண்ணால் கேஷ் வெளியே போகும், அதனால் கேஷை கிரெடிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நரேஷனில் குட்ஸ் பர்ச்சேஸ்டு பை கேஷ். டேட் வந்து 3 போட்டுறோம். அடுத்து 4th டேட்டு பாருங்கள். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் லிப்டன் அண்ட் கோ ஆன் கிரெடிட் 10,000. இதில் 2 அக்கௌண்ட் இருக்குது. பர்ச்சேஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, லிப்டன் அண்ட் கோன்னு ஒரு அக்கௌண்ட். அப்போ பர்ச்சேஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட். நாமினல் என்ன ரூலு? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸஸ். எக்ஸ்பென்ஸையும் லாஸஸும் டெபிட் பண்ணணும், இன்கமிங் கெயினும் கிரெடிட் பண்ணணும். இப்போ பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ் கான்செப்ட் படி பர்ச்சேஸை டெபிட் பண்ணிடுங்க. லிப்டன் அக்கௌண்ட் வந்து பெர்சனல் அக்கௌண்ட்டு. ரிசீவராக கிவரான்னு பாருங்கள். கம்பெனிக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா லிப்டன் அக்கௌண்ட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால தான் கிவர் கான்செப்ட் படி அவர் கிரெடிட் பண்ணணும். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டாட்டு லிப்டன் அண்ட் கோ, அதுதான் ஜேர்னல் என்ட்ரி. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டாட்டு லிப்டன் அண்ட் கோ 10,000 போட்டிருங்க. நரேஷனில் குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட். அடிச்சு பாருங்கள். சோல்டு குட்ஸ் டு ஜாய் அண்ட் ரிசீவ்டு கேஷ். இதில் 3 அக்கௌண்ட் இருக்குது. சோல்டுனா சேல்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, ஜாய்னு ஒரு அக்கௌண்ட்டு, கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு. அப்போ கேஷ் சேல்ஸோ கேஷ் பர்ச்சேஸோ வந்துருச்சுன்னா அங்கே இருக்க நேம் நமக்கு தேவையில்லை. கேஷ் பர்ச்சேஸோ கேஷ் சேல்ஸோ பண்ணோம்னா பெர்சன் நேம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பெர்சன் தேவையில்லை. கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணால் யார்கிட்ட வேணாலும் கொடுத்து வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதானே. கேஷ் சேல்ஸ் பண்ணால் அதே மாதிரி தான். ஓகேங்களா? அது பேர் தேவையில்லை. காசு கொடுத்துட்டா பொருளை கொடுக்க போகிறோம். அதனால் சோல்டு குட்ஸ் டு ஜாய் அண்ட் ரிசீவ்டு கேஷ். இந்த டிரான்சாக்ஷன் 3 அக்கௌண்ட் இருக்குது. சேல்ஸு, ஜாய், கேஷ். இப்போ ஜாய் இங்கே தேவையில்லை, சேல்ஸும் கேஷ் தான். சேல்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட்டு. நாமினலில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். எக்ஸ்பென்சஸையும் லாஸஸும் டெபிட் பண்ணணும், இன்கமும் கெயினும் கிரெடிட் பண்ணணும். சேல்ஸ் வந்து இன்கம் கான்செப்ட் படி ரெவென்யூ கிரெடிட் பண்ணணும். சேல்ஸ் கிரெடிட் பண்ணிடுங்க. கேஷ் சேல்ஸ் பண்ணால் கேஷ் நமக்கு வரும். ரியல் ரூல் படி டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் அக்கௌண்ட் வந்து ரியல் அக்கௌண்ட்டு. உள்ளே வரதா வெளியே போதான்னு பாருங்கள். கேஷ் சேல்ஸ் பண்ணோம்னா பணம் நமக்கு வரும், கேஷ் கம்ஸ் இன். அதனால் கேஷை டெபிட் பண்ணிடணும் ரியல் ரூல் படி. நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி சேல்ஸ் இன்கம் கிரெடிட் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ், அதான் என்ட்ரி. கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ்னால் 11,000 போட்டிருக்க. நரேஷனில் கேஷ் சேல்ஸ் மேட். டேட் வந்து 5. அடுத்து 6 டேட் அன்றைக்கி பாருங்கள். 6 டேட் பெய்டு சேலரி பை கேஷ். இதில் 2 அக்கௌண்ட் இருக்குது. சேலரின்னு ஒரு அக்கௌண்ட்டு, கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு. சேலரி நாமினல் எக்ஸ்பென்ஸ்லாம் டெபிட் பண்ணணும். கேஷை பொறுத்தவரை நம்மள்ட்ட போகுது, அதை கிரெடிட் பண்ணிடுங்க. சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷை ஜேர்னல் என்ட்ரி. டேட்டு 6. சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் 5,000 நரேஷனில் சேலரி பெய்டு. அடுத்து 7ஆம் தேதி பாருங்கள். பெய்டு லிப்டன் அண்ட் கோ பை செக் ஃபார் த பர்ச்சேசஸ் மேட் ஆன் 4th January. அதாவது லிப்டன் அண்ட் கோவுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தோன்னு சொல்லலை. என்ன சொல்கிறான்னா 4th January அன்னைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்களே அவங்களுக்கு செக்கு கொடுத்தாச்சுன்னு சொல்கிறாங்க. 4th January அன்னைக்கு பாருங்கள். 4th January அன்னைக்கு பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃப்ரம் லிப்டன் அண்ட் கோ ஆன் கிரெடிட் 10,000 கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு இப்போ செக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 அக்கௌண்ட் இதில் இருக்குது. என்னென்ன அக்கௌண்ட் இருக்குன்னா லிப்டன் அண்ட் கோன்னு ஒரு அக்கௌண்ட்டு, பேங்க்னு செக்குனா பேங்க் அக்கௌண்ட்டு. லிப்டன் அண்ட் கோவும் பேங்க் அக்கௌண்ட்டும் ரெண்டுமே பெர்சனல் அக்கௌண்ட்டு. அப்போ உங்கள் இந்த ரூல் அப்ளை பண்ணுறதுல எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லை. டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்கே ரிசீவர் டெபிட் பண்ணுங்கள், கிவரை கிரெடிட் பண்ணுங்கள். இப்போ செக்கு நம்ம கொடுக்குறோம் லிப்டன் அண்ட் கோக்கு, லிப்டன் அண்ட் கோ தான் ரிசீவர். லிப்டன் அண்ட் கோ டெபிட் பண்ணுங்கள். கிவர் யார்? நம்ம பேங்க் தான். பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுங்கள். அப்போ லிப்டன் அக்கௌண்ட் எவ்வளோ ஆகும்? 10,000. இப்போ அன்றைக்கி 4ஆம் தேதி எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் பாருங்கள். 4ஆம் தேதி 10,000 செக்காக கொடுக்குறோம். அப்போ லிப்டன் அண்ட் இங்கே பாருங்கள், லிப்டன் அண்ட் கோ அக்கௌண்ட் டெட்டா 10,000 டு பேங்க். ரிசீவர் கான்செப்ட் படி லிப்டன் அண்ட் கோ ரிசீவர்னால டெபிட் பண்ணுங்கள், கிவர் நம்ம பேங்க்னால பேங்கை கிரெடிட் பண்ணுங்கள். நரேஷனில் பேமெண்ட் மேடு பை செக். அடுத்து 8ஆம் தேதி என்னன்னு பாருங்கள். 8ஆம் தேதி பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ். இப்போ 2 அக்கௌண்ட் இருக்குது, ஃபர்னிச்சர் அண்ட் கேஷ். ஃபர்னிச்சர் ரியல் அக்கௌண்ட் தான், கேஷ் ரியல் அக்கௌண்ட் தான். அப்போ ரூல் அப்ளை பண்ணுறதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இருக்காது. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட்.
கோஸ் அவுட். அதான் ரியல் அக்கௌண்ட் ரூல் படி அக்கௌண்டிங் ரூலு. அப்போ எது கமிஷனை டெபிட் பண்ணுங்கள், கோஸ் அவுட்டை கிரெடிட் பண்ணுங்கள். ஃபர்னிச்சர் கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணால் ஃபர்னிச்சர் வரும், கேஷ் போகும். அப்போ கமிஷன் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ். ஃபர்னிச்சர் கமிஷன் டெபிட் பண்ணிட்டீங்க, கோஸ் அவுட்டு கேஷை கிரெடிட் பண்ணிட்டீங்க. நரேஷனில் ஃபர்னிச்சர் வாட் ஃபார் கேஷ்னு எழுதிங்க 8ஆம் தேதி. அடுத்து 9ஆம் தேதி பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை கேஷ். இதில் 2 அக்கௌண்ட் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அண்ட் கேஷ். எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எக்ஸ்பென்ஸ்லாம் டெபிட் பண்ணணும் நாமினல் ரூல் படி. அப்போ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸை டெபிட் பண்ணுங்கள். கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட் ரூல் படி கமிஷனை டெபிட் பண்ணணும், கோஸ் அவுட்டை கிரெடிட் பண்ணணும். கேஷ் நம்மளோட போகுது, அப்போ கிரெடிட் பண்ணணும் கேஷை. அப்போ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் 10,000. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எக்ஸ்பென்ஸ்னால டெபிட் பண்ணிட்டோம், கேஷ் ரியல் அக்கௌண்ட்டு கோஸ் அவுட் படி கிரெடிட் பண்ணிட்டோம். நரேஷனில் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டுன்னு போட்டோம். அடுத்து லாஸ்ட் ஒன், பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் 300. நம்ம எப்போயுமே இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் நம்ம கொடுத்துட்டோம்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் என்றைக்கு டியூ டேட் வருதோ அன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துருவாங்க. அப்போ இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ன்றது ஒரு எக்ஸ்பென்ஸு. இதுக்கான அமௌண்ட்டை கொடுக்குறது நம்ம பேங்க் தான் கிவர். பேங்க் பர்சனல் அக்கௌண்ட்டு, கிவர் கான்செப்ட் பேங்க்கு கிரெடிட் பண்ணணும். இன்சூரன்ஸ் கிவர் பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி கிவரை கிரெடிட் பண்ணணும், ரிசீவரை டெபிட் பண்ணணும். இங்கே பேங்க் தான் கிவரு, பணத்தை கொடுக்குது, அதனால் பேங்கை கிரெடிட் பண்ணிடுங்க. இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ன்றது வந்து எக்ஸ்பென்ஸ்னால் நாமினல் ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அதான் நாமினல் அக்கௌண்டிங் ரூலு. எக்ஸ்பென்ஸ்லாம் டெபிட் பண்ணணும். அதனால் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை டெபிட் பண்ணிவிட்டு பேங்க் கிவர்னால் பேங்க்கு கிரெடிட் பண்ணிடுங்க 300. நரேஷனில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு. இந்த சம்மை நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இந்த சம்முக்கு இவ்வளோ நேரம் நான் 11 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாருமே மனப்பாடமாக படிக்கிறத விட ஏன் எதுக்குன்னு தெரியணும். என்ன ஒரு டிரான்சாக்ஷனில் எத்தனை அக்கௌண்ட் இருக்குது, நமக்கு தேவை 2 அக்கௌண்ட் தான். அந்த 2 அக்கௌண்ட்டில் அது பெர்சனலாக ரியலாக நாமினலான்னு பாருங்கள். பார்த்துக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் பெர்சனலாக 2 ரியலாக டிரான்சாக்ஷனில் 2 ரியலாக வருது, 2 பெர்சனலாக வருது அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் ரூலை யூஸ் பண்ணுறது எந்த கன்ஃபியூஷன் வராது. அப்போ ஒன்று வந்து பெர்சனலாக இருந்து 1 ரியலாக இருந்ததுன்னா தனித்தனியாக அக்கௌண்டிங் ரூல் யூஸ் ஆகும் அந்த இடத்துல. அதனால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக அக்கௌண்டிங் வந்து நம்ம பார்த்துடலாம். நம்ம போர்டே தொடாமல் உங்களுக்கு ஆன்சரை பார்த்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் அக்கௌண்டிங்கை பொறுத்தவரை நீங்கள் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் கணக்கை. அதனால் உங்களுக்கு இன்னுமே இந்த என்னோடய சேனல் மதுரை அகாடமி இதில் இந்த சேனலில் இது மட்டும் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் நான் போட போகிறேன். அதனால் எந்த டவுட்டுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அடுத்தடுத்து ஜேர்னல் என்ட்ரியில் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சிஏலாம் படிக்கணும், நான் கரெக்டாக நம்ம புரிஞ்சு படித்தோம்னா ஈஸியாக பாஸ் ஆகி நல்ல ஏர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் பொழுதுபோக்கு விஷயமாக நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்குன்னு சந்திரன் மனம்னு ஒரு சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொழுது போகணும்னா அந்த சேனலுக்கு பாருங்கள். படிக்கிற அக்கௌண்டிங் ரிலேட்டடுக்கு இந்த சேனலை பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.